நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இன்றைய தினம் அதாவது என்னுடைய வெற்றிக்கனி என்கின்ற இதழ்களின் அதாவது எதிர்பார்ப்பு பரீட்சை தாள்களின் தொடர்ச்சியான 3வது பயிற்சி தாளின் கிட்டத்தட்ட 4வது பக்க வினாக்களுக்கு இலகு வழியில விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்க போறேன். இப்ப இதுல நீங்க பெறுகின்ற நன்மை என்னென்றால், நான் இப்ப கேள்விகளை வாசித்து விளக்கம் தருகின்ற போது நீங்கள் கேள்விகளை பார்வையிடுகிறீர்கள், வாசிப்பதை புரிந்து கொள்கிறீர்கள், விடை காணும் விளக்கத்தை தெளிவு பெறுகிறீர்கள். இந்த வகையில நீங்க தெளிவு பெற்றால் நீங்க அரச பரீட்சையிலையும் சந்திக்க போறது வினாக்கள் தான், அதாவது இதே போன்ற வினாக்கள் தான். அந்த வினாக்களுக்கு உங்களால் இலகுவாக விடையளிக்க கூடியதாக இருக்கும். நன்று மாணவ செல்வங்களே, நான் இப்பொழுது பரீட்சை தாளை அதாவது அந்த பக்கத்தை காண்பித்து அதற்கு விடை காணுகின்ற விளக்கத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகின்றேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தெளிவுபடுத்தலை மிக கவனமாக உற்று நோக்கி விளங்கிக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், 18வது வினா. ஒரு புகையிரதத்தில் 5 புகைவண்டி பட்டிகள் இணைக்கப்பட்ட நிலை கீழே தரப்பட்டுள்ளன. இவை எல்லாவற்றையும் இன்ஜினுக்கு அடுத்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புகள் என தொடராக இணைப்பதற்கு கலற்றி இணைக்கப்பட வேண்டிய இணைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை தான். அதாவது ஒரு கேள்வியை வாசிக்கிற போது அந்த சொற்கள் உணர்த்துகின்ற கருத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க ஒரு புகையிரதம் இருக்கின்றது, அதாவது வலமிருந்து இடமாக பார்ப்போமாக இருந்தால் என்ஜின் முன்னால் இருக்கின்றது, அதை தொடர்ந்து 5 புகைவண்டி பெட்டிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அதுல புகைவண்டி பெட்டிகள் மாறி மாறி ஒழுங்கின்றி இருக்கின்றது. 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 1ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு. அப்ப அது என்ன சொல்லப்படுகின்றது, இவை எல்லாவற்றையும் இன்ஜினுக்கு அடுத்து, அதாவது புகைவண்டி பெட்டி, இவை என்பது புகைவண்டி பெட்டிகள் எல்லாவற்றையும் இன்ஜினுக்கு அடுத்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புகள் என தொடராக இணைப்பதற்கு கலற்றி இணைக்கப்பட வேண்டிய, இங்கே இந்த சொற்பிரயோகத்தை மிக கவனமாக பாருங்க. கலற்றி இணைக்கப்பட வேண்டிய இணைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? இந்த சொற்கள்லாம் மிக முக்கியம். இப்ப என்ன கேட்கப்படுது, இது 1ஆம் வகுப்பு 1வது இன்ஜினுக்கு அடுத்ததா, பிறகு 2ஆம் வகுப்பு, அதுக்கு பிறகு 3ஆம் வகுப்புகள். ஏனென்றால் 1ஆம் வகுப்பு ஒரு பெட்டி இருக்கு, 2ஆம் வகுப்பும் ஒரு பெட்டி தான் இருக்கு, 3ஆம் வகுப்பு 3 பெட்டிகள் இருக்கின்றது, மொத்தம் 5 பெட்டிகள். அப்ப இந்த மாதிரி இணைப்பதற்கு கலற்றி இணைக்கப்பட வேண்டிய இணைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. நான் திரும்ப சொல்றேன், இந்த கலற்றி இணைக்கப்பட வேண்டிய இணைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் இங்க கேட்கப்படுது. அப்ப அதிகபட்சம் நாங்கள் விடையா எடுக்காம இது குறைவாக இருக்கோ அதோட பொருத்தமானது தெரிவு செய்து கண்டுபிடிக்கணும். இதுல குறைவு என்பது 3ஆக இருக்குது. அப்ப இந்த 3 பொருந்துமா என்று பார்த்தால், இப்ப எங்களுக்கு என்ன இங்கே நடைபெற வேண்டும் என்றால், இந்த 1ஆம் வகுப்பு என்கிற பெட்டியை என்ஜினுக்கு அடுத்ததாக கொண்டு வந்து பொருத்த வேண்டும். பொருத்திவிட்டால் இதுல 1ஆம் வகுப்பு வந்துடும், இது 2, இது 3, அப்ப இது அதோட தொடர்ந்து வரும், அடுத்தது இது இங்க வருத்தப்படும். அப்ப 5 பெட்டிகள் சரியாயிடும். அப்ப இப்படி இணைப்பதற்கு நாங்கள் எங்க கலட்ட வேண்டும், அதாவது ஒரு இடத்தை கலட்ட வேண்டும், 2 இடத்தை கலட்ட வேண்டும், 3ஆவது இடத்தை கலட்ட வேண்டும். அப்ப அந்த கலத்தினத்தை இணைக்க வேண்டும். அப்ப கலத்தி இணைக்க வேண்டிய குறைந்தபட்ச எண்ணிக்கை 3 ஆகும். நீங்க இந்த இடத்துல தவறாக கூட சிந்திக்கலாம்.
இப்ப இது கலட்ட வேண்டும், இது கலட்ட வேண்டும், 1 2. பிறகு இதை கலட்டி விட்டு இது ரெண்டும் தானே திரும்ப இணைக்க வேண்டும். அப்போ ஒன்று இங்கே அடைக்கணும், ஒன்று பின்னால் அடைக்கணும். அப்ப 4 என்று நீங்க திரும்பி செய்தால் அந்த விடை தவறானது. அதான் நான் சொன்னான், கலட்டி இணைக்கப்பட வேண்டிய இணைப்புகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை கேட்கப்படுகின்றன. அப்ப சொற்களின் பிரயோகத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். நன்று மாணவர்களே, நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை பார்ப்போம். கோலத்துக்கு ஏற்ப அடுத்து வர வேண்டிய பொருத்தமான உரு எது என்று கேட்கப்படுகின்றது. இந்த கோலத்துல முதலாவது இது, 2வது இது, 3வது இது, 4வது இது, 5வது இது, 6வதாக இந்த 3லே எது வரும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த உருக்களுக்கு இடையில இந்த உருவை நாங்கள் பார்க்கணும். இந்த கோலத்தை, இந்த கோலம் எப்படி இருக்கின்றது? ஒரு சதுர வடிவமாக இருக்கின்றது. அது சக தர என, அதாவது நிலைக்குத்துக்கோடு கிடைக்கோடு என்ற சக அடையாளமும் 2 சாய்கோடுகளாக தர அடையாளமும் இடப்பட்டு அந்த சதுரம் 8 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பிறகு அந்த சம பாகங்களுக்கு 2 பாகங்கள் நிலத்தப்பட்டிருக்குது. அந்த நிலத்தப்பட்ட பாகத்தை நாங்க பார்க்கிற போது முதல்ல இங்க 2 இருக்குது, பிறகு அதேதான் 2 இருக்குது, பிறகு இங்க 2 ஆகுது, பிறகு இங்க 2 ஆகுது, பிறகு இங்க 2 ஆகுது. அப்ப அடுத்தது எப்படி மாறும் என்பதுதான் இங்க கேள்வியாக கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த மாறுபாடுகளுக்கு ஒரு கோலம் என்றால் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. கோலம் என்பதே அழகு, ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. அந்த ஒழுங்கை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் உற்று அவதானிக்க வேண்டும். இப்ப பாருங்க, இதுல நடைபெறுகின்ற மாறுபாடுகளை நான் உங்களுக்கு மேலே ஒரு சதுரத்தை கீறி அதுக்குள்ள விளக்கமாக தருகின்றேன், கவனிங்கோ. இப்ப இதுதான் இந்த சதுரம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த சதுரம் அதாவது பிரிக்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அதாவது 8 சம பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இந்த மாதிரி நான் கீறுவது தவறாக இருந்தால், நான் இப்ப சொல்றது நீங்க புரிந்து கொள்வது சரியாக இருந்தால் எங்களுக்கு வினா இலகுவாக விளங்கிவிடும். இப்படி 8 பாகங்களாக இருக்கின்றது. பிறகு இவை நிலத்தப்பட்ட பிரதேசங்களுடைய அமைப்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதாவது வலது பக்கம் இடது பக்கம் என்ற உற்று நோக்கினால் இந்த இடது பக்கம் 1 நிலத்தப்பட்டிருக்குது, வலது பக்கம் 1 நிலத்தப்பட்டிருக்கு முதலாவதுல. 2வதிலையும் அதே மாதிரி தான் இருக்கின்றது. அப்ப அதுக்குள்ளே ஏதோ ஒரு மாறுபாடு நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும். அது என்ன மாறுபாடு? அதாவது முதலாவதுல இருந்து 2வதுக்கு போகின்ற போது, அதாவது இந்த நிலையில இருந்து இதுக்கு செல்கின்ற போது இந்த 2வதுக்கு என்ன மாறுபாடு நடந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உற்று அவதானித்தால், ஏதோ மாறுபாடு நடந்திருக்கணும் என்றால், இங்க இருந்த நிலத்தப்பட்டது இங்க போயிருக்கும், இங்கே இருந்து நிலத்தப்பட்டது மறுபக்கம் வந்திருக்கும். அதாவது இடது பக்கம் இருப்பது வலது பக்கமும், வலது பக்கம் இருப்பதும் இடது பக்கமாக போனால் 2வது பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த கட்டத்துல 3வதுல என்ன மாறுபாடு நடந்திருக்கு? 3வதுல இதே போல என்ன மாறுபாடு நடந்திருக்கு? அப்ப 1 பலம் சுழியாக போறது இப்படியாக போயிருக்கும், இடஞ்சுழியாக போறது இங்க போயிருக்கும். அப்ப 3வது அமைப்பு பொருத்தமாக இருக்கின்றது. அதே போல 4வது அமைப்பை நாங்கள் பார்த்தா, இதுல இருந்து 4வது அமைப்பு பலஞ்சுழியா போறது மேல போயிருக்கும், இடஞ்சுழியா போறதும் மேல போயிருக்கும். அப்ப 4வது பொருத்தமாக இருக்கின்றது, 4வதும் பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப அடுத்த 5வதுல வலது பக்கமா போறது இங்க போயிருக்கும், இடது பக்கமா போறது இங்க போயிருக்கும். அப்ப 5வதும் பொருத்தமாக இருக்கின்றது, 5வதும் பொருத்தமாக இருக்கின்றது.
இப்ப எங்களுக்கு 6வது நிலையில என்ன நடக்குது என்பதுதான் கேள்வி. அப்ப இதுல அடுத்து என்ன நடக்கும்? பலஞ்சுழியா போறது இப்படி போயிருக்கும். வேற வங்கில கால்ச்சுன்னா சிவப்பு வங்கில கால்ச்சு. அதாவது பலஞ்சுழியா போறது இப்படியாக போயிருக்கும். இடஞ்சுழியா போறது முதல்ல நடந்த மாறுபாடு மாதிரி இப்படியாக வந்திருக்கும். அப்ப இந்த 2வது விடைதான் பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். நன்று மாணவ செல்வங்களே, இப்ப நீங்க ஒரு கோல மாறுபாடு எவ்வாறு மாறுபடும் என்பதை இலகுவில புரிந்து கொண்டிருப்பீர்கள் என எதிர்பார்க்கிறேன். 20வது வினா, தேசப்படத்தின் 4 துண்டுகள் கீழே உள்ளன. இவற்றை இணைப்பதன் மூலம் பெறப்படுவது யாது என்று கேட்கப்படுகிறது. இந்த இலங்கை தேசப்படத்தின் 4 துண்டுகள் இங்கே இருக்கிறது. இதை சேர்த்து இணைத்தால் எந்த வடிவம் பொருத்தமாக இருக்கும் என கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல எங்களுக்கு தெரிகின்றது, இந்த இணைப்பின் பகுதிகளில் இந்த பகுதிகளை உற்று நோக்கிற போது எங்களுக்கு தெரிகின்றது, முதலாவது இலங்கையின் வடமாகாணத்தை குறிக்கின்ற பகுதியாகவும், வடமாகாணம் 5 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது, அந்த 5 மாவட்டங்களையும் குறிக்கின்ற பகுதியாகவும், அடுத்த 4வதாக இருப்பது கிழக்கு மாகாணத்தை குறிக்கின்ற பகுதியாகவும், அதாவது வடமாகாணம் தலைகீழாயிருக்குது. 2வதாக தெற்கு மாகாணத்தை குறிக்கிற பகுதியாகவும், 3வதாக மேல் மாகாணத்தை குறிக்கிற பகுதியாகவும் இருக்கு. அப்ப எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தால் எங்களுக்கு கிடைப்பது இலங்கை என்கின்ற தேசப்படம் ஆகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இங்க அடுத்த வினாவில ஒரு ஏயில் உள்ள சதுர வடிவத்தாளை முறிந்த கோடுகள் வழியே 2 தடவைகள் மடித்து கிடைக்கும் ஒரு பியில் உள்ள முக்கோணியை பெற்று அதில் உள்ள முறிந்த கோடு வழியே வெட்டி துண்டாக்கப்பட்டது. இங்கு கிடைக்கும் துண்டுகள் பற்றிய சரியான விடையை தெரிவு செய்க. இந்த வினாவை வாசிக்கிற போது நான் மாணவ செல்வங்களுக்கு ஒரு அறிவுரை கூற விரும்புகிறேன். இந்த வகையான வினாக்களுக்கு நாங்கள் சும்மா கண்ணால பார்த்து ஊகித்து விடையளிப்பதை விட நீங்க என்ன செய்யலாம் என்றால், உங்களுக்கு கத்திரிக்கோள் கொண்டு செல்ல விடுவார்களாக இருந்தால் பரீட்சைத்தாளுக்கு சில விடுவார்கள், சில இடங்களில் விட மாட்டார்கள். விடாவிட்டால் கையால கழித்து பாருங்க. அதாவது உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த செய்க வேலைக்காக தருகின்ற தாளை இந்த கேள்விகளை இறுதியாக விடையளிப்பதாக வைத்துவிட்டு அந்த செய்க வேலை தாளிலே ஒரு சிறு பகுதியை கிழித்து இந்த மாதிரி ஒரு சதுரத்தாளாக்கி அதனால மடிச்சு போட்டு இந்த குறித்த புள்ளியில கிழித்து பாருங்க. கையால சரி கிழித்து பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கும் சரியான பொருத்தமான விடை. ஏன் இப்படி செய்ய சொல்றேன் என்றால், நாங்கள் ஊகிப்பதை விட செய்கையில செயல்ல மிக திறமையான விடை, சரியான பொருத்தமான விடை கிடைக்கும். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, இந்த சதுரத்தாளை, இங்கே ஒரு சதுரத்தாள் இருக்கின்றது. இந்த சதுரத்தாளை, இந்த வகையான ஒரு சதுரத்தாளை அதாவது 2 தடவை மடிக்கின்ற போது 4 பாகங்கள் ஆகுது. ஒரு தடவை மடிச்சாச்சு, 2 தடவை மடிச்சாச்சு, 2 தடவை மடிச்சோன்னு 4 பாகம் ஆயிடுச்சு. அந்த மடிக்கப்பட்ட பாகத்து 4ஆக மடிக்கப்பட்ட ஒரு பாகத்தை, இந்த பாகத்தை இப்ப இந்த புள்ளிக்கோடு வழியே வெட்டினால், நேராக வெட்டினால் என்ன கிடைக்கும் என்றதான் கேள்விக்கான விடை. அப்ப எங்களுக்கு தெரியுது, இதுல வெட்டப்படுகின்றது, இந்த நேராக வெட்டப்படுகின்றது, இங்கேயும் வெட்டப்படும், இங்கேயும் வெட்டப்படும், இங்கேயும் வெட்டப்படும். ஏன் ஒன்றுக்கு மேலே ஒன்று சேர்ந்துதானே இருக்குது. இந்த கடதாசிகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று சேர்ந்து 4 துண்டங்களாக 4ஆக மடிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. 4 துண்டம் ஆயிற்று. அப்ப 4 துண்டங்களையும் இப்படி 4ஆக வெட்டப்படுகின்ற போது எங்களுக்கு கிடைப்பது 1 சதுரம், 2 சதுரம், 3 சதுரம், 4 சதுரம் ஆகும். அப்ப 4 சமமான சதுரங்கள் என்பது கேள்விக்கான விடை.
இனி நான் 22வது வினாவுக்குள் நுழைகின்றேன். இந்த மாதிரி வினா தொடர்ச்சியாக அரச பரீட்சையில வினாவப்படுகின்றது பிள்ளைகளின் திறமைகளை வெளிக்கொண்டுவதற்காக. உண்மையில பிள்ளை இதை விளங்கி கொண்டு விடையளிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கா. அதாவது கேள்வி என்பது பிள்ளைகள் கேள்வி கடினம் அல்ல, கேள்விக்கு இருக்கிற சொற்களை விளங்கிக் கொள்வதுதான் கடினம் போல எங்களுக்கு தெரியுது, கடினம் அல்ல. நாங்க கொஞ்சம் முயற்சியா இருந்தால் அது இலகுவானது. இப்ப பாருங்க, 22வது வினாவிலே ஒரு வரிசையில், வரிசை என்றால் நிறை, காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் 4 ஆண் பிள்ளைகளும். அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யணும், உடனடியாக இந்த இவர்களை கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணி கொண்டால் இது காவியா என்று வைத்துக் கொள்வோம், இது ஓவியா என்று வைத்துக் கொள்வோம். இந்த இருவருக்கும் இடையில 4 ஆண் பிள்ளைகள், 4 ஆண்கள் நிற்கிறார்கள். இப்ப எங்களுக்கு இந்த வாக்கியம் சரியாக திருப்திகரமாக விளங்கிவிட்டது. இது காவியா, இது ஓவியா, இவர்களுக்கு இடையிலே 4 ஆண் பிள்ளைகள் நிற்கிறார்கள். இங்க விட ஆண் பெண் என்று இருக்கிறபடியே இப்ப எங்களுக்கு விளங்குது 4 ஆண் 2 பெண். அல்ல, முதல்ல பெண்கள் என்று இங்க தந்தபடியா முதல்ல 4 பெண், அதாவது சாரி 2 பெண் 4 ஆண். இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில். அப்ப இந்த ஓவியாவுக்கு அடுத்து இப்படியாக இங்கால பாத்திமா வரலாம், ஆனா இங்காலதான் வரணும் என்று ஒரு ஒழுங்குமுறை இல்லை. அவர் சிலவரை இந்த பக்கமாக கூடிய எங்கேயாவது வரலாம், வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனால இரண்டையும் சிந்தித்துக் கொள்ளணும். இங்க அப்படி சொல்ல இல்லை. அதாவது ஓவியாவுக்கு இடமிருந்து பலமாக அடுத்து பாத்திமா என்று சொல்லப்படவில்லை. அப்ப இந்த கேள்விகளை வாசிக்கிற போது அந்த சொற்களுக்கு சரியான கருத்தை கொடுத்து விளங்கி கொண்டால் இலகுவாக இருக்கும். அப்போ ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் இப்ப இந்த, அதாவது இடமிருந்து பலமாக நாங்கள் பாத்திமா நிற்கின்றாள் என்று கருதினால், இதான் பாத்திமா என்று கருதினால், இந்த ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் 3 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளும். அப்ப இந்த பக்கம் திரும்ப 4 ஆண்கள் 3 பெண்கள் என தரப்பட்டுள்ளது. இப்ப நாங்கள் இடமிருந்து வலமாக காவியா ஓவியா பாத்திமாவை நிலத்தி எழுதி இப்படி விட காணப்போறோம். அவ்வரிசையில் நிற்கத்தக்க ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையுமாக அமையாதது யார்? இந்த சொல்லத்தான் மிக முக்கியமாக கவனிக்கும். உடனடியாக இப்படியாக கற்பனை பண்ணி விட கண்டுபிடித்து போட்டால் அது தவறு. இங்க கேட்கப்படுது என்னன்றது, ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளினும் அப்படியாக அமையாதது யாது என்று கேட்கப்படுது. அந்த வகையில ஆண் பிள்ளைன்ற எண்ணிக்கையும் பெண் பிள்ளைன்ற எண்ணிக்கையும் அமையாத விடைதான் இங்க கேட்கப்படுது என்றபடியால் அமைகிற விடை 2 இருக்கும், அமையாத விடை 1 இருக்கும். 3 விடைகள்ல அமைகிறது 2 இருக்கணும், அமையாத 1 தானே இருக்கணும். அதைத்தானே தெரிவு செய்யணும். அப்ப அமையாத விடையை தெரிவு செய்கிறதுக்கு அமைகிற விடையை கண்டுபிடித்து தவிர்த்து கொண்டு போனால் அமையாத விடை எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க இந்த ஒழுங்கில, அதாவது இடமிருந்து பலமாக பார்த்த ஒழுங்கில எத்தனை ஆண் பெண் என பார்க்கிறோம். இங்க பெண்கள் முதல் தந்தபடியால் நாங்க பெண்களை பார்ப்போம். 1 காவியா, 2 ஓவியா, பிறகு இங்க 3 பேர் என்றபடியால் 6 பெண்கள். ஏன் 1 முதலாவது 2வது காவியா முதலாவதால் 2வது ஓவியா, பிற 3 பெண்கள் நிற்கிறார்கள். அப்ப அவர்களோடு சேர்த்தால் 6 பேர். அதாவது காவியா 1 ஓவியா 1, பிறகு 3 பெண்கள் நிற்கிறார்கள், 6 பேர். இப்ப பாத்திமா 1 என வருகின்றது. அப்போ 7 பெண்கள் என்று வருகின்றது. இல்ல தவறு இதோ இருக்கின்றது. அதாவது காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் 4 ஆண் பிள்ளைகளும், ஓவியாவுக்கும் பாத்திமா 3 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளும். அப்ப இதுல
6 வர வேண்டும். சரியா? அப்ப இது ஒரு ஆள், இது 2வது ஆள், இதுல 3 என்றால் 6. காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் 3, பாத்திமா ஒரு ஆள். அப்ப 3 3 6. அதாவது இவ ஒரு ஆள், இவ ஒரு ஆள், இவ ஒரு ஆள், இங்க 3 பேர், மொத்தம் 6 பேராக இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, தவறாக கேட்டார்கள். அதாவது காவியா ஒரு ஆள், ஓவியா ஒரு ஆள், பாத்திமா ஒரு ஆள், பாத்திமா ஒரு ஆள், நடுவில் 3 பேர் இருக்கிறார்கள், மொத்தம் 6 பெண்கள் இருக்கிறார்கள். அப்ப நான் இந்த 1 கூட்டி 3 என்று 2 1 2, அதாவது 1 2 கூட்ட வேண்டாம். 1வது ஆள், 2வது ஆள், அடுத்தது 3வது ஆள், பிறகு 3 பேர். அப்ப மொத்தம் 6 பேர். அப்ப 6 பெண்களும் ஆண்களை பார்வையிடுவோம். 4 ஆண்கள், இங்கே 4 ஆண்கள், 8 ஆண்கள். அப்ப 6 பெண்கள் 8 ஆண்கள் என்கின்ற விடை பொருத்தமான விடை. ஆனா இது விடையாக இப்ப அமையாது. எங்களுக்கு பிள்ளையான விடை தானே விடையாக அமையணும், அமையாததானே கேட்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் இடமிருந்து பலமாக காவியாவில இருந்து பாத்திமா வரையில பார்த்தால் இந்த 2வது விடைதான் பொருத்தம். ஆனா இது விடையாக அமையாது. அப்ப இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இனி நாங்கள் அடுத்த முறையில இந்த ஓவியா, அதாவது இதுல ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் 4 ஆண்கள் 3 பெண்கள் என்றபடியால் பாத்திமா இந்த பக்கமாக பார்த்தால் இங்கேதான் இருக்க வேண்டும். ஏன் காவியா ஓவியா கிடையில நிற்க முடியாது, அங்க 4 ஆண்கள் மட்டும்தான். இன்னும் அதுக்குள்ள 3 பெண்களும் இருக்கிறார்கள் என்றபடியால் ஓவியா இந்த பக்கமாக இருப்பாளாக இருந்தால் நாங்கள் இங்கே இருந்து பார்க்கணும். ஓவியால இருந்து பார்ப்போமா இருந்தால் 4 ஆண்கள் இது பொருத்தமாக இருக்கின்றது. முதல் தரப்பட்ட கூற்றே 4 ஆண்கள் சரி. இப்ப நாங்கள் ஓவியால இருந்தால் பார்க்க போறோம். இந்த 4 ஆண்களும் அதுல அடங்குகின்றது. அப்புறம் 3 பெண்கள்ல ஒரு பெண் இவா காவியா, இன்னும் 2 பெண்கள் இதுக்குள்ள அடங்குகின்றது. 3 பெண் என்றால் அது காவியாம ஒரு பெண் தானே. அப்ப அந்த அவையும் சேர்த்து இன்னும் 2 பெண் தான் அடங்குகின்றது. இப்ப நாங்க இந்த பெண்களின் எண்ணிக்கை எண்ணிப்பட்டு பிறகு ஆண்களின் எண்ணிக்கை எப்படியாக பார்ப்போம். இப்ப பாத்திமா ஒரு பெண், பிறகு இன்னும் நடுவில் நிற்கிற 2 பேரும் சேர்ந்தால் 3 பெண், காவியா 1 4, பிறகு ஓவியா 1 5 பெண்கள். அப்ப 5 பெண்கள், இந்த 4 தான் ஆண்கள். ஏன் ஏற்கனவே இப்படித்தான் சொல்லப்படுது. அப்ப 5 பெண்கள் 4 ஆண்கள் என்ற முதலாவது விடையும் பொருத்தமானது என்றால் இங்கு விடையாக அமைய வேண்டியது 3வது விடை. அமையாததுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப அன்பு மாணவ செல்வங்களே, இந்த மாதிரியான வினாக்களை அணுகுகின்ற போது நாங்க மிக கவனம் எடுத்து கேள்விகளுக்குரிய சொற்களை விளங்கி விடையளிக்க வேண்டும் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் சரி. இப்ப இந்த 3 பெண்கள் காவியா, ஓவியா, பாத்திமா இப்படியும் பார்க்கலாம், பாத்திமாவை இங்கேயும் பார்க்கலாம் என்பதுதான் இங்க விளங்குகின்றது. அதாவது பாத்திமா என்பதை 2 இடத்துல நாங்கள் நிறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப முதலாவது காவியா சொல்லப்படுகின்றது, பிறகு ஓவியா சொல்லப்படுகின்றது, பிறகு பாத்திமா சொன்னா இடமிருந்து வலமாக இந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லாமல் அடுத்ததுல ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையிலே இந்த மாதிரி கூடி பார்த்து கொள்ள முடியும். அப்ப 2 விடை பொருத்தமா இருக்கிறபடியே 2 வகையில பார்க்கணும். இந்த மாதிரி வினாக்கள் அரசபரிக்கையில வினாவப்பட்டது. தூரம் காட்டியாட்டவனையை தந்துவிட்டு அதிலே இப்படியான வினாத்தான் வினாவப்படுகின்றது. அப்ப இந்த சிக்கலான விடயத்தை புரிந்து கொள்ள தெரிந்தால் இலகுவாக விடையளிக்கலாம். இங்கே என்ன சொல்லப்படுது? இதுல முதல்ல காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில 4 ஆண்கள் என்று சொல்லப்படுது. அப்ப காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில 4 ஆண்கள், அது மாத்திரம்தான். அப்புறம் ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில 4 ஆண்களும் 3 பெண்களும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த முதலாவது விடைக்கு நாங்கள் இதில இப்படியாக பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகிறது இதில 6 பெண்களும் 8 ஆண்களும் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஓவியால இருந்து இப்படி நாங்கள் பாத்திமாவை பார்க்கும் போது
அந்த 4 ஆண்களுக்கு இந்த 4 ஆண்களும் அந்த ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் தான் நிற்கிறார்கள். இந்த 3 பெண்கள்ல 2 பெண்கள் மாத்திரம்தான் இங்க தேவை. ஏனென்றால் காவியாவும் ஒரு பெண். அப்ப அந்த 3ம் இதுக்குள்ள அடங்குகின்றது. அப்ப 5 பெண்ணும் 4 ஆண்கள் என்ற விடையும் இப்ப பொருத்தம் மாறி இருக்கிறபடியால் இவை 2ஐயும் தவிர்த்து அமையாத விடியாக 3வது விடியை கண்டுகொண்டோம். நன்று. அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா ஒரு 23வது வினா பார்வையிடுகின்றோம் பிள்ளைகள். இந்த 23வது வினாவில ஒரு ஏயின் நடுப்புள்ளி மீது ஒரு பியின் நடுப்புள்ளியை வைக்கும் போது கிடைக்கும் ஒரு கிடைக்காத உரு யாது? இதுவும் கிடைக்காத உரு கேட்கப்படுகின்றது. அப்ப கிடைக்காத உரு என்றால் நாங்க கிடைக்கிற உருவை தவிர்த்தாத்தானே கிடைக்காத உருவை கண்டுபிடிக்க முடியும். அப்ப கிடைக்கிற உரு 2ஐ தவிரணும். 2 விட பொருத்தமாக இருக்கும், 1 பொருத்தம் இல்லாது இருக்கும். இப்ப இதுல நாங்க இந்த சதுரத்தாளுக்குள்ள இந்த ஏக்கு மீது பியை இணைப்போமாக இருந்தால் இந்த கோலம் எவ்வாறு அமையுது என்று நான் கீழே இதுல கேள்வி காட்டுறேன் பாருங்க. அதாவது இந்த கோடு, அதாவது முதல் கோடு இப்படியாக இருக்கும். அந்த இது நான் அடுத்ததை இதுக்கு மேல நடுப்புள்ளி அமைகிற மாதிரி வச்சால் இது இப்படியாக இருக்கும். அடுத்த இந்த கோடு இப்படியாக இருக்கும் பாருங்க. இந்த நடுவிலான் வருது. இது நடுவிலான் வந்திருக்கு. அப்ப அப்படித்தான் இருக்கும். அடுத்ததும் இங்கே நடுவில தான் முன வருகின்றபடியால் அடுத்தது இப்படியாக இருக்கும். அப்ப இதுல எங்களுக்கு விளங்குது இந்த உள்கோலங்கள் இப்ப தெரியாது. இந்த கோடுகள் எல்லாம் தெரியாது. இந்த கோடுகள் தெரியாது. வெளியிலே மேல வைக்கப்பட்டதால் தான் தெரியும். அப்ப முதலாவதும் பொருந்தும் தெரிகின்ற, அதாவது சரியான வடிவமாக தெரிகின்றது. 3வதும் பொருந்துகின்றது. இந்த 2வது விடை மட்டும்தான் அதில் அமையாத வழியாக கிடைக்காத உருவாக கிடைக்கின்றது. அப்ப இது என்ன? இதுக்கு செய்து பார்க்க இல்லாது, செய்து பார்க்க நேர பத்தாது. அப்ப இதுக்கு கற்புலனாற்றல் தான் எங்களுக்கு பயன்பட போகின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாங்கள் இந்த பக்கத்துக்குரிய வினாக்களை பார்வையிட்டு விட்டோம். இனி தொடர்ச்சியாக அடுத்த பக்க வினாக்களையும் பார்வையிடுவோமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக விரைவாக பரீட்சைத்தாள்களை பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் பரீட்சை நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மிக வேகமாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது அந்த காரியமே எங்களுடைய எய்ம், நோக்கம், அதாவது அதை அடைவதுதான் எங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் அந்த லட்சியத்தை நோக்கி விரைந்தால் எங்களுக்கு அந்த மனதில ஒரு உற்சாகம் இருக்கும். இதை செய்தே ஆக வேண்டும். அப்ப இந்த தளராமல் தினசரி இந்த வகுப்புக்கு வர பிள்ளைகளுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஊட்டிக்கொண்டு நீங்க சிறந்த பெறுபேறு நிச்சயமாக பெறுவீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் அளித்துக் கொண்டு, ஏனென்றால் இப்ப நீங்க ஏற்கனவே முயற்சி செய்கிறீர்கள், பாடசாலையிலேயும் படிக்கிறீர்கள். அப்ப பாடசாலையில படித்து பெறுகின்ற புள்ளியோட இந்த காலையிலே எழுந்து கற்கிறதால ஒரு 5-10 புள்ளி கூடுதலாக பெற்றார். அந்த புள்ளி உங்களோட வெற்றி புள்ளிக்கு மேல கிடைப்பதற்கும் சாதகமாக சில வேளைகளில் அமையும். அப்ப அதுதான் உங்களை முன்னேற்றத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும். ஆனா நான் சொல்றத திரும்ப திரும்ப கேளுங்க பிள்ளைகள். நீங்க 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில சித்தியடைவது என்பது பெரிய பெறுபேறு அல்ல. இது ஒரு இன்டர்வியூ போனா நீங்க சொல்லிக்கிட்டே காட்டுறதுக்கு இல்லை. ஆனால் நீங்க தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு அத்திபாரமாக முதல் படிக்கல்லாக இது உதவும். இதுக்கு மேல நீங்க நல்லா படிக்க முடியும். நீங்க அதாவது ஒரு பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெறும் வரைக்கும் உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். அப்ப இது இப்ப வர்ற சிரமம் உங்களுக்கு உண்மையிலே எதிர்காலத்துல சிறப்பான நன்மையை தரும் என நினைத்து நீங்கள் இதை படியுங்கள் என திரும்பவும் உங்களை கேட்டுக்கொண்டு நான் இப்ப 24வது வினாவுக்கு வருகின்றேன். 24வது வினா, ஒரு விழா மண்டபத்தில் உள்ள மேசைகளுக்கு 95 கதிரைகளும்
கதிரைகளை ஒரு மேசைக்கு 4 வீதம் வைத்தால் 3 மீதமாகும். அங்கு உள்ள அனைத்து மேசைகளுக்கும் மேசைக்கு 5 கதிரைகள் வீதம் வைப்பதற்கு இன்னும் மேலதிகமாக எத்தனை கதிரைகள் தேவையாகும்? இப்ப இங்க மேசைகளின் எண்ணிக்கை எங்களை தரப்பட்டதுக்கு 95 மேசைகள், சாரி கதிரைகள் தான் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு 95 கதிரைகள். மேசைகளின் எண்ணிக்கை எங்களுக்கு தரவில்லை. பிறகு சொல்லப்படுகிறது ஒரு மேசைக்கு 5 நாற்காலி வீதம் வைத்தால் இன்னும் இதைவிட எத்தனை நாற்காலி தேவை என்று கேட்கப்படுகின்றது. கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்கோ. அதாவது இங்க இருக்கிற கதிரேந்தி எண்ணிக்கை 95 என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கு 3 இந்த கதிரைகளை 3 கதிரை வீதம் இருக்கிற மேசைக்கு வைத்தால் அந்த மேசைக்கு 5 வீதம் வைப்பதற்கு 3, அதாவது இதுல சொல்லப்படுது 3 வீதம் வைத்தால் ஒரு மேசைக்கு 4 கதிரை வீதம் 3 மீதமாகிறது. 3 மீதமாகின்றது. 4 வீதம் வைத்தால் 3 மீதமாகின்றது. அப்ப அதை கொண்டு நாங்கள் மேசையை கண்டுபிடிக்கணும். அந்த மேசைக்கு 5 வீதம் வைப்பதற்கு இன்னும் எத்தனை கதிரை தேவை என்றது ஆரம்பத்தில் இருக்கிற கதிரையோடு ஒப்பிட்டுத்தான் விடை காண வேண்டும். கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். இதுல சொல்லப்படுகிறது 95 கதிரைகள் இருக்கின்றது. அந்த கதிரைகளை சில மேசைகளுக்கு எவ்வளவு என்று தெரியாது. அந்த மேசைகளுக்கு 3 வீதம் வைத்தால் 5 வீதம் வைத்தால் 3 மீதமாகின்றது. 4 வீதம் வைத்தால் 3 மீதமாகின்றது. அப்ப அந்த மேசைகள் எத்தனைக்கும் 5 வீதம் வைப்பதற்கு இன்னும் எத்தனை கதிரை தேவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதற்கு விடை காண்பதற்கு இலகு வழி என்னென்றால், இந்த 95 அந்த மீதமாகிற 3ஐயும் கழிக்க வேணும் 92. அதை 4 வீதம் இருக்கின்றால் 4ஆல வகுக்கோணம் 4 2 8 1 12 4 3 12. அப்ப 23 மேசைகள் இருக்கின்றது. 23 மேசைக்கு 5 படி பார்த்தால் 3 5 15 1 மிச்சம் 10 11 115 கதிரைகள் தேவை. இப்ப நாங்க இந்த 92 கதிரையில இருந்தாலும் கணக்கு பார்க்க கூடாது. இந்த ஆரம்பத்துல இருக்கிற இந்த 95 115 இருந்து 95 கழிப்போமாக இருந்தால் இன்னும் தேவையான கதிரைகளின் எண்ணிக்கை 20 என்பது விடையாகின்றது. கழிப்புகளை கவனமாக செய்தால் சரி. இனி 25வது வினாவை பார்வையிடுவோம். இதுவும் இந்த கேள்விகள்ல கொஞ்சம் கருத்தூன்றி வாசிக்கிற போது பிழை வராது. கொஞ்சம் பல பக்க சிந்தனைகளோடு வாசிக்கிற போது கொஞ்சம் கவிதையிடமாக இருக்கும். அப்ப நாங்கள் அதிலேயே ஊன்றி வாசித்தால் ஒரு நாளும் தவறு வரா. அப்ப இதே மாதிரிதான் இந்த அடுத்த கேள்வியும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்ப அம்மா என்பது பெண், பிறகு ஆண் பெண் எண்ணிக்கைதான் கேள்வியாக கேட்கப்படுகின்றது. அப்பா என்பது ஆண். 3 மகள்மாரும் 2 மகன்மாரும் உள்ளனர். அப்ப 3 மகள்மார் 2 மகன்மார். 3 மகள்மார்னா 3 பெண்கள் 2 ஆண்கள். அவர்கள் அனைவரும் திருமணமாகி உள்ளனர். அப்ப பெண்கள் ஆண்களைத்தான் திருமணம் செய்வார்கள், ஆண்கள் பெண்களைத்தான் திருமணம் செய்வார்கள். அப்ப நாங்க இது 2ஐயும் சேர்த்து 5 பெண் 5 ஆண் என்று எடுத்துக்கொள்வது இலகுவானது. ஏன் 3 மகள்மாரும் ஆண்களை திருமணம் செய்திருப்பார்கள். அப்ப 2 மகன்மாரும் 2 பெண்களை திருமணம் செய்திருப்பார்கள். அப்ப அதுல 2, அப்ப 5 பெண்கள் 5 ஆண்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் திருமணமாக அவ்வ5 குடும்பங்களிலும் இது பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளை வீதம். அப்ப 5 குடும்பத்தில இது பெண்கள் என்றால் 10 பெண்களும், 5 குடும்பத்தில் ஒவ்வொரு ஆண் என்றால் 5 ஆண்களும் பிள்ளைகளாக இருக்கின்றனர் உள்ளனர். அம்மா அப்பாவுக்கு இதுவரைக்கும் தாய் தந்தையும் இருக்கின்றனர். அப்ப அம்மா அப்பாவுக்கு தாய் தந்தையும் இருக்கின்றனர் என்றால் 2 பேருக்கும் அம்மாவுக்கு தாய் அப்பாவுக்கு தாய். அப்ப 2 பெண். 2 பேருக்கும் தந்தை என்றால் அம்மாவுக்கு தந்தை அப்பாவுக்கு தந்தை 2 ஆண். அப்ப இந்த அளவையும் கூட்டித்தான் நாங்கள் கேட்கப்படுகிறது. இக்கூட்டு குடும்பத்துல உள்ள ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கைகள் முறையே. அப்ப முதல்ல ஆணை சொல்லணும். ஆணுங்க நாங்க இங்கே எண்ணுவோமாக இருந்தால் நல்லா கவனிங்கோ.
ஆண்களை எண்ணுகின்றோம். இதுல அம்மா அப்பாட தந்தைமார் 2 பேர் ஆண்கள், அப்பா ஒரு தந்தை, பிள்ளைகள் மருமக்கள்ல 5 ஆண்கள், பிறகு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 5 ஆண்கள். அப்ப நாங்க எண்ணி பார்ப்போமா இருந்தால் 2 சக 1 சக 5 சக 5 13 ஆண்கள். அப்ப முதலாவது 13 வார விட இதுதான். இது பொருத்தம் இல்லை, இதுக்கும் பொருத்தம் இல்லை. இனி அப்ப பெண்களை எண்ணி பார்ப்போம். அதாவது அம்மா அப்பாவிட தாய்மார் 2 பெண்கள் 2 நான் இங்க கூட்டுறேன். பிறகு அம்மா ஒரு பெண் 2வது. பிறகு அவர்களுக்கு இருக்கிற மகள்மார் மருமக்கள்மார் என 5 பெண்கள், அவர்களுக்கு இருக்கிற 2 பிள்ளைகள் வீதம் அந்த 5 குடும்பத்திலையும் 10 பெண்கள். அப்ப இவற்றை கூட்டினோமா இருந்தால் எங்களுக்கு 18 விடையாக வருகின்றது. அப்ப 2வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, இப்ப நான் உங்களுக்கு கூறக்கூடியது என்னென்றால், பரீட்சை நாங்க நினைப்பது போல இல்லை, மிக நெருக்கமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நீங்கள் மிகுந்த கவனமாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இந்த விடுமுறை நாட்கள் என்று என்றால் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து பிள்ளைகளும் நல்லா தூங்குகிற வேளையிலே நீங்க உற்சாகமாக படிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு படிப்பிலே ஆர்வம் என்றாதான் கருத்து. ஏனென்றா நித்திரையை முடித்து இருப்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அதுக்கும் 10 வயது குழந்தைகள், நீங்க சின்ன பிள்ளைகள், இப்பதான் சின்ன பிள்ளை என்ற பருவத்தை அடைந்திருக்கிறீர்கள். அப்ப ஆனா ஒன்று, உங்களுக்கு எதிர்காலம் எல்லாருக்கும் நிச்சயமா இருக்குது. இந்த எதிர்காலம் உங்களோட லட்சியம் படி. நீங்க ஒரு வைத்தியராகவோ சட்டத்தரணியாகவோ நீங்க எத்தனையோ விரும்பலாம், ஒரு பேராசிரியராகவோ ஒரு சிறந்த ஆசிரியராகவோ ஏதோ ஒரு நல்ல நிதியை அடையணும் என்று எல்லாரும் விரும்புவீர்கள் என்பது எனக்கு நிச்சயமா தெரியும். என்றால் எல்லாருமே நாங்களும் உங்களை போல ஒரு பருவத்தை கடந்தாக்கள் தான். அப்ப எங்களுக்கும் ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சியத்தின்படி நாங்கள் படித்தோம். சில வழி அந்த லட்சியம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த படியில உள்ள லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியதான், வேறு வழியும் இல்லை. ஆனால் எங்களுடைய